உத்தராகண்டில் மேகவெடிப்பு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அருகில் உள்ள மாநிலங்களிலும் மழை பாதிப்புகள் கடுமையாக உள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ஓடும் சரையு ஆற்றில் வெள்ளம் அபாய அளவை தாண்டி சென்று கொண்டுள்ளது. நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் மக்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு மாற்றப்பட்டு வருகின்றனர். பிரயாக்ராஜ் மற்றும் வாரணாசியிலும் கங்கையில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. பல்லாயிரக்கணக்கான வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் மக்கள் அவதிப்படும் நிலை உள்ளது. இமாச்சல பிரதேச மாநிலத்தில் தொடர் மழை காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சில பகுதிகளில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை விடப்பட்டுள்ளது. வெள்ளத்தில் சிக்கியவர்களை தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் ரப்பர் படகுகள் மூலம் மீட்டு வருகின்றனர். பீகார் மாநில தலைநகர் பாட்னாவில் சாலைகள் வெள்ளம் தேங்கியதால் ஆறுகள் போல் மாறியுள்ளன. இங்குள்ள கங்கை மற்றும் சோன் ஆறுகள் கரை புரண்டு ஓடுகின்றன. மேகதாட்டு அணைக்கு எதிரான தமிழக அரசு வழக்கை விரைவாக விசாரிக்க வேண்டும் என்ற கர்நாடக அரசின் கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகரித்தது. காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாட்டுவில் அணை கட்டும் கர்நாடக அரசின் திட்டத்தை அனுமதிக்கக்கூடாது என்று தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளது. பல மாதங்களாக நிலுவையில் உள்ள இந்த வழக்கை விரைவாக விசாரணைக்கு பட்டியலிட கர்நாடக அரசு சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த கோரிக்கையை தலைமை நீதிபதி BR கவாய் தலைமையிலான அமர்வு நிராகரித்தது. சென்னையில் ஆபரண தங்கம் மீண்டும் 75,000 ரூபாயை கடந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 10 ரூபாய் விலை உயர்ந்து 9,380 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 80 ரூபாய் விலை அதிகரித்து 75,040 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 1 ரூபாய் விலை உயர்ந்து 126 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. முன்னதாக கடந்த ஜூலை 23ஆம் தேதியன்றும் தங்கம் இதுவரை இல்லாத அளவாக ஒரு சவரன் 75,040 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. கடன்களுக்கான வட்டி விகிதங்களில் மாற்றமில்லை என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. ரிசர்வ் வங்கியின் 3 நாள் நிதிக் கொள்கை கூட்ட முடிவில் அவ்வங்கியின் ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா இதனை அறிவித்தார். எனவே கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 5.5% தொடரும். உலகளாவிய நிச்சயமற்ற தன்மை, அமெரிக்காவின் 25% வரி போன்ற காரணங்களால் வட்டி விகிதங்களில் மாற்றம் செய்யப்படவில்லை என்று அவர் கூறியுள்ளார். முன்னதாக கடன் வட்டி விகிதம் பிப்ரவரி மாதம் முதல் 3 முறையாக 1% குறைக்கப்பட்டது கவனம் பெறுகிறது. ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவது தொடர்பாக இந்தியாவுக்கு நெருக்கடியை அமெரிக்கா அதிகரித்து வரும் நிலையில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மாஸ்கோ சென்றுள்ளார். இந்த பயணத்தில் ரஷ்யாவிடமிருந்து மேலும் S-400 வான் பாதுகாப்பு அமைப்பை வாங்குவது தொடர்பாகவும் சுகோய் 57 போர் விமானங்களை வாங்குவது குறித்தும் பேசப்படும் என தெரிகிறது. தங்களிடமிருந்து எண்ணெய் வாங்கக்கூடாது என்று அமெரிக்கா இந்தியாவை நிர்பந்திப்பது சட்டவிரோதம் என ஏற்கனவே ரஷ்யா கருத்து தெரிவித்திருந்தது. ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை தொடர்ந்தால் இந்தியாவிற்கு வரிகளை அதிகரிப்பது குறித்து 24 மணி நேரத்திற்குள் அறிவிப்பு வெளியாகும் என ட்ரம்ப் கூறியிருந்தார். இதற்கிடையே ரஷ்யாவிடமிருந்து இறக்குமதி செய்ய வேண்டாம் என இந்தியாவுக்கு நெருக்கடி தரும் அமெரிக்கா தான் மட்டும் அங்கிருந்து உரங்கள், ரசாயனங்களை இறக்குமதி செய்கிறதே என்ற கேள்வியை ANI செய்தி நிறுவனம் ட்ரம்பிடம் எழுப்பியது. இதற்கு பதிலளித்த ட்ரம்ப் தனக்கு அது பற்றி எதுவும் தெரியாது என்றும் இனிமேல்தான் விசாரிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவதூறாக பேசிய புகாரில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு ஜார்க்கண்ட் சிறப்பு நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது. 2018ஆம் ஆண்டு ஜார்க்கண்ட் மாநிலம் சாய்பாசாவில் கூட்டம் ஒன்றில் பேசிய ராகுல் காந்தி அமித்ஷாவை அவமதிக்கும் வகையில் பேசியதாக பிரதாப் குமார் என்பவர் வழக்கு தொடுத்தார். இவ்வழக்கில் ராகுல் காந்தி அளித்த ஜாமீன் மனுவை MP, MLAக்களுக்கான நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு அவரை விடுவித்தது. இதற்காக ராகுல் காந்தி சாய்பாசா நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகியிருந்தார். தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலினை சந்தித்த அதன் கூட்டணி கட்சித் தலைவர்கள் ஆணவ கொலைகளை தடுக்க தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினர்.
முதல்வரை அவரது வீட்டில் வைத்து விசிக தலைவர் திருமாவளவன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் செயலாளர் சண்முகம், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் ஆகியோர் சந்தித்தனர். அதில் எதிர்வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆணவ கொலை தடுப்பிற்காக தனிச்சட்டம் கொண்டுவர வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என முதல்வர் தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனாலும் இன்னும் ஜனங்கள்கிட்ட, மக்கள்கிட்ட, பலரிடத்தில் இன்னும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படாமல் ஒரு ஜாதிய ஒரு வெறித்தனம் இருக்குது. ஜாதி வெறி தூண்டப்படுகிறது. சட்டம் வேண்டும், அதே நேரத்தில் நல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்குரிய முயற்சியை எல்லோரும் மேற்கொள்ள வேண்டும். ஆண்ட பரம்பரை, எங்கள் சாதி தான் உயர்ந்த சாதி அப்படின்ற ஒரு கருத்தியல் என்பது மக்கள் மண்டையில் ஆழமாக பதிஞ்சு போயிருக்கு. சாதிய அணிதிரட்டல், சாதிய சங்கங்கள் இவையெல்லாம் சேர்ந்து அந்த கருத்தை மேலும் மேலும் வலுப்படுத்தக்கூடிய வகையில் செயல்படுறாங்க. ஆகவே இது ஒரு சமூக பிரச்சனை, ஒரு அரசாங்கம் சட்டம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை. இது ஒரு சமூக பிரச்சனை என்கிற முறையில் ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் சேர்ந்து தீர்க்க வேண்டிய பிரச்சனை இது. அதில் இந்த மாதிரியான ஒரு சட்டங்கள் ஏற்றுவது என்பது இத்தகைய சாதி வெறி சக்திகளை தனிமைப்படுத்துவதற்கும் இத்தகைய கொலைகளில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு ஒரு கடுமையான தண்டனை வழங்குவதன் மூலமாக ஒரு அச்சத்தை ஏற்படுத்த முடியும் என்கிற. கர்நாடகாவில் ஏழை மாணவி ஒருவர் கல்லூரியில் சேர கிரிக்கெட் வீரர் ரிஷப் பந்த் 40,000 ரூபாய் கொடுத்து உதவியுள்ளார். பாகல்கோட் மாவட்டத்தைச் சேர்ந்த ஜோதி கனாபூர் என்ற மாணவி பள்ளிப்படிப்பை முடித்துவிட்டு கல்லூரியில் சேர விரும்பிய நிலையில் அதற்குரிய பணம் இல்லாமல் தவிக்க நேர்ந்தது. மாணவியின் பெற்றோர் தங்களுக்கு தெரிந்த உள்ளூர் நபரான அனில் என்பவரிடம் இதுகுறித்து முறையிட அவர் பெங்களூரில் உள்ள கிரிக்கெட் நண்பர்கள் மூலம் ரிஷப் பந்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றார். இதை அறிந்த பந்த் உடனடியாக 40,000 ரூபாயை மாணவி ஜோதிக்கு அளித்துள்ளார். இதற்காக அந்த மாணவி ரிஷப் பந்திற்கு நன்றி கடிதம் எழுதியுள்ளார். புகழ்பெற்ற நடிகை ஹன்சிகா மோத்வானி தனது இன்ஸ்டா பக்கத்தில் இருந்து திருமண புகைப்படங்களை நீக்கியுள்ளது பேசு பொருளாகியுள்ளது. 2022ஆம் ஆண்டு டிசம்பரில் தொழிலதிபர் சோஹைல் கட்டாரியாவை கைப்பிடித்தார் ஹன்சிகா. ஹன்சிகா கணவரை பிரியப் போவதாக அண்மை காலமாக செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருந்தன. இந்நிலையில் சோஹைலுடன் இருக்கும் சில புகைப்படங்கள், காணொளிகள் மற்றும் திருமணம் தொடர்பான புகைப்படங்களை ஹன்சிகா தனது இன்ஸ்டா பக்கத்தில் இருந்து நீக்கியுள்ளது கவனம் பெற்றுள்ளது. 14 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டின் பொருளாதாரம் மீண்டும் இரட்டை இலக்க வளர்ச்சியை எட்டியுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 9.69 விழுக்காடு மதிப்பிடப்பட்ட 2024-25 ஆண்டுக்கான தமிழ்நாட்டின் மாநில பொருளாதார வளர்ச்சி விகிதம் இப்போ 11.19 விழுக்காடா உயர்ந்திருக்கு. இதுக்கு முன்ன 2010-11 ஆண்டு நிதியாண்டுல நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் ஆட்சியில தான் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி 13.12 விழுக்காடா இருந்துச்சு. 14 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கழக ஆட்சியில இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு எட்டியிருக்கு. பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை ரிப்பன் மாளிகை முன்பு 6வது நாளாக தூய்மை பணியாளர்களின் போராட்டம் தொடர்ந்து வருகிறது. இதனால் ராயபுரம், எழும்பூரின் பிரதான சாலைகளில் குப்பைகள் அள்ளப்படாமல் தேங்கி கிடக்கின்றன. இதுகுறித்து நமது செய்தியாளர் வினிஸ் சரவணன் அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். சென்னையில் ராயபுரம் மற்றும் திருவிக்காநகர் மண்டலங்களில் தூய்மை பணியை தனியாருக்கு ஒப்படைத்ததன் காரணமாக கடந்த 5 நாட்களுக்கு மேலாக ரிப்பன் மாளிகை வளாகம் முன்பாக தூய்மை பணியாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக இன்று 6வது நாளாக இந்த போராட்டம் தொடர்கிறது. இதன் காரணமாகவே 2 மண்டலங்களை பொறுத்தவரை சராசரியாக நாள் ஒன்றுக்கு 60 டன் குப்பைகள் கையாளப்படும், குப்பைகள் சேகரிக்கப்படும். 5 நாட்களுக்கு மேலாக பல்வேறு சாலைகளிலும் குப்பைகள் தேங்கியிருக்கின்றன. நாம் இருக்கக்கூடிய பகுதி எழும்பூரில் இருக்கக்கூடிய மாண்டியத் சாலை. இந்த மாண்டியத் சாலை பொறுத்தவரை பல்வேறு குப்பை தொட்டிகள் முழுமையாகவே நிரம்பியிருக்கின்றன. சாலைகளில் குப்பை தொட்டிகள் முழுமையாக நிரம்பி சாலை ஓரங்களில் குப்பைகள் தேங்கியிருக்கக்கூடிய காட்சிகள் தான் பார்த்து வருகிறோம். 5 நாட்களுக்கு மேலாக இங்கு குப்பைகள் தேங்கியிருப்பதால் இதை சரியா. கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டுக்காக கடலூரைச் சேர்ந்த கலைஞர்கள் கிருஷ்ணர் பொம்மைகளை தயாரிக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். கண்ணபிரானின் அவதார திருநாளான கிருஷ்ண ஜெயந்தி வரும் 16ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. அந்த திருநாளில் கண்ணனின் பொம்மைகளை வைத்து வழிபடுவது வழக்கம். இதற்காக கடலூரில் சாவடி, வண்டிப்பாளையம் பகுதிகளைச் சேர்ந்த கலைஞர்கள் விதவிதமான கிருஷ்ணர் பொம்மைகளை செய்து வருகின்றனர்.
தவழும் குழந்தை கண்ணன், பசுக்களை அரவணைத்து காக்கும் ஆயர்பாடி கண்ணன், அழகாய் சிரிக்கும் கோகுலகிருஷ்ணன் என விதவிதமான கிருஷ்ணர் சிலைகள் அவர்களின் கைவண்ணத்தில் உருவாகி வருகின்றன. தயாரான கிருஷ்ணர் பொம்மைகளை பத்திரமாக பார்சல் செய்து சென்னை உள்ளிட்ட பெரிய நகரங்களுக்கும் வெளிமாநிலங்களுக்கும் வாகனங்கள் மூலம் அனுப்பி வருகின்றனர். 60 ரூபாய் முதல் 750 ரூபாய் வரை விலை நிர்ணயிக்கப்பட்ட பொம்மைகளை தயாரித்து வருவதாக அந்த கலைஞர்கள் கூறுகின்றனர். கிருஷ்ண ஜெயந்தின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண வெரைட்டி வந்து நிறையா இருக்குது. ஒரு உரி அடிக்கிறது, காளிங்கராயன், அந்த மாதிரி நிறைய மாடலுங்க இருக்குது. மாட்டு கிருஷ்ணன், பசு கிருஷ்ணன், மூணு கொண்ட அந்த மாதிரி நிறையா இது இருக்குது. கிருஷ்ண ஜெயந்தி முடிஞ்சோடனே விநாயகர் சதுர்த்தி வருது. விநாயகர் சதுர்த்திக்கு நாங்கள் நிறைய விநாயகர் சிலை செய்கிறோம், மாடல்லாம் செய்கிறோம். மக்கள் என்ன விரும்புகிறாங்களோ அதை நாங்கள் எங்களுடைய கலையை படைப்பில் நாங்கள் செஞ்சு தரோம். அது போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொலு வருது, நவராத்திரி. திருச்செந்தூர் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் யாரிடமும் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் என கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. தெய்வ வழிபாடு செய்ய பணம் கேட்போர் மீது கோயில் அலுவலகத்தில் புகார் தெரிவிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பணம் கொடுத்தால் விரைவாக தெய்வ வழிபாடு செய்யலாம் என சிலர் தொடர்ந்து பக்தர்களிடம் பணம் வசூலிப்பதாக புகார் எழுந்த நிலையில் இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் முருகன் கோயில் குடமுழுக்கு விழாவுக்கு பிறகு மண்டல பூஜை நடந்து வருகிறது. இதனால் நாள்தோறும் பக்தர்களின் கூட்டம் அதிக அளவில் காணப்படுகிறது. சென்னை தாம்பரம் போரூர் சாலையிலிருந்து நேரடியாக விமான நிலையத்திற்கு வாகனங்கள் வரும் வகையில் புதிய மேம்பால சாலை அமைக்க விமான நிலைய ஆணையம் திட்டமிட்டுள்ளது. இதற்கான விரிவான திட்ட அறிக்கையை தமிழக அரசிடம் சமர்ப்பித்து விமான நிலைய ஆணையம் அனுமதி கேட்டுள்ளது. இந்த சாலை அமைக்க அனுமதி கிடைத்தால் ஜிஎஸ்டி சாலையில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசல் குறையும். அதனால் பயணியர் மற்றும் சரக்கு வாகனங்களுக்கான நேரமும் மிச்சமாகும். மற்ற ஊர்களில் இருந்து வரும் சரக்கு வாகனங்களும் மிக எளிமையாக விமான நிலையத்தை அணுக முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆரோவிலில் 1500க்கும் மேற்பட்ட வெளிநாட்டவர் வசித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவையில் இது தொடர்பான எழுத்துப்பூர்வ கேள்விக்கு பதிலளித்த மத்திய உள்துறை இணையமைச்சர் பண்டிட் சஞ்சய்குமார், ஆரோவிலில் 1571 வெளிநாட்டவர்கள் வசித்து வருவதாக கூறியுள்ளார். ஆரோவில்லுக்கு வரும் வெளிநாட்டவர்கள் இந்திய குடியுரிமை பெற்றவர்களின் வாழ்வினையர்கள், குழந்தைகள் மற்றும் இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவர்களுக்கு வழங்கப்படும் X2 விசாவின் மூலம் இந்தியாவுக்குள் நுழைவதாக அமைச்சர் கூறினார். இன்ஸ்டாகிராமில் 1000க்கும் மேற்பட்ட ஃபாலோவர்ஸ்களை கொண்ட பப்ளிக் அக்கவுண்டுகள் மட்டுமே இனி லைவ் அம்சத்தை பயன்படுத்த முடியும் என புதிய கட்டுப்பாட்டை மெட்டா நிறுவனம் கொண்டு வந்துள்ளது. இந்த மாற்றங்கள் தற்போது இந்தியாவில் ஆண்ட்ராய்டு மற்றும் ஐபோன் பயனர்களுக்கு அமலுக்கு வந்துள்ளது. புதிய தகுதி வரம்புகள் லைவ் மூலம் தங்கள் பார்வையாளர்களை ஈர்க்க முயற்சிக்கும் சிறிய கிரியேட்டர்களுக்கு பெரும் சவாலாக இருக்கும். பல இன்ஃபுளுன்சர்கள் லைவ் செஷன்கள் மூலம் தங்கள் ஃபாலோயர்களோடு நேரடியாக தொடர்பு கொண்டு வளர்ந்தனர். தற்போது இந்த வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்காமல் போகலாம் என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். கடன்களுக்கான வட்டி விகிதங்களில் மாற்றமில்லை என ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. ரிசர்வ் வங்கியின் 3 நாள் நிதிக் கொள்கை கூட்ட முடிவில் அவ்வங்கியின் ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா இதனை தெரிவித்தார். எனவே கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 5.5 விழுக்காடாகவே தொடரும். உலகளாவிய நிச்சயமற்ற தன்மை, அமெரிக்காவின் 25 விழுக்காடு வரி போன்ற காரணங்களால் வட்டி விகிதங்களில் மாற்றம் செய்யப்படவில்லை என அவர் கூறியுள்ளார். முன்னதாக கடன் வட்டி விகிதம் பிப்ரவரி மாதம் முதல் 3 முறையாக 1 விழுக்காடு குறைக்கப்பட்டது கவனம் பெறுகிறது. ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவது தொடர்பாக இந்தியாவுக்கு நெருக்கடியை அமெரிக்கா அதிகரித்து வரும் நிலையில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மாஸ்கோ சென்றுள்ளார். இந்த பயணத்தில் ரஷ்யாவிடமிருந்து மேலும் S-400 வான் பாதுகாப்பு அமைப்பை வாங்குவது தொடர்பாகவும் சுகோய் 57 போர் விமானங்களை வாங்குவது குறித்தும் பேசப்படும் என தெரிகிறது. தங்களிடமிருந்து எண்ணெய் வாங்கக்கூடாது என்று அமெரிக்கா இந்தியாவை நிர்பந்திப்பது சட்டவிரோதம் என ஏற்கனவே ரஷ்யா கருத்து தெரிவித்திருந்தது. ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை தொடர்ந்தால் இந்தியாவிற்கு வரிகளை அதிகரிப்பது குறித்து 24 மணி நேரத்திற்குள் அறிவிப்பு வெளியாகும் என ட்ரம்ப் கூறியிருந்தார். இதற்கிடையே ரஷ்யாவிடமிருந்து இறக்குமதி செய்ய வேண்டாம் என இந்தியாவுக்கு நெருக்கடி தரும் அமெரிக்கா தான் மட்டும் அங்கிருந்து உரங்கள், ரசாயனங்களை இறக்குமதி செய்கிறதே என்ற கேள்வியை ANI செய்தி நிறுவனம் ட்ரம்பிடம் எழுப்பியது. இதற்கு பதிலளித்த ட்ரம்ப் தனக்கு அது பற்றி எதுவும் தெரியாது என்றும் இனிமேல்தான் விசாரிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். உண்மையான இந்தியன் யார் என்பதை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீர்மானிக்க முடியாது என்று காங்கிரஸ் MP பிரியங்கா காந்தி ராகுல் காந்திக்கு ஆதரவாக கருத்து கூறியுள்ளார். சீனாவுடனான எல்லை மோதல் விவகாரத்தில் இந்திய ராணுவத்தை அவமதிக்கும் வகையில் ராகுல் காந்தி பேசியதாக
உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றது. இதில் நீங்கள் உண்மையான இந்தியராக இருந்தால் இப்படி கூற மாட்டீர்கள் என நீதிபதிகள் கருத்து கூறியிருந்தனர். இதுபற்றி ராகுலின் சகோதரியும் காங்கிரஸ் எம்பியுமான பிரியங்கா காந்தி கருத்து தெரிவித்துள்ளார். அப்போது இந்திய ராணுவம் குறித்து ராகுல் காந்தி தவறாக எதுவும் கூறவில்லை என்று விளக்கினார். எதிர்க்கட்சித் தலைவர் என்ற முறையில் அரசை கேள்வி கேட்கும் உரிமை ராகுல் காந்திக்கு இருப்பதாக பிரியங்கா சுட்டிக்காட்டினார். தனது சகோதரர் ஒருபோதும் ராணுவத்தை பற்றி தவறாக பேச மாட்டார் என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் யார் உண்மையான இந்தியன் என முடிவு செய்யும் அதிகாரம் நீதிமன்றத்திற்கு இல்லை என்றும் பிரியங்கா காந்தி தெரிவித்தார். தேரா சச்சா சௌதா என்ற மதக்குழுவின் தலைவர் குர்மீத் ராம் ரஹீம் சிங்குக்கு 40 நாட்கள் பரோல் வழங்கப்பட்டுள்ளது. ஹரியானா மாநிலம் சிர்ஷாவில் அமைந்துள்ள தேரா தலைமை ஆசிரமத்தில் குர்மீத் சிங் தங்குவார். 2 பெண் சீடர்களை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் 20 ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ள அவருக்கு கடந்த ஆண்டு அக்டோபர், இந்த ஆண்டு ஜனவரி மற்றும் ஏப்ரல் மாதங்களில் பரோல் வழங்கப்பட்ட நிலையில் மீண்டும் பரோல் வழங்கப்பட்டிருப்பது சர்ச்சையாகியிருக்கிறது. ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான் போன்ற வடமாநிலங்களில் தேரா மதக்குழுவை பலர் பின்பற்றுகின்றனர். வரும் 11, 12 ஆகிய தேதிகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோவை, திருப்பூர் மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். ஜூலை 22 மற்றும் 23ஆம் தேதி கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் முதலமைச்சர் கள ஆய்வு மேற்கொள்ள இருந்தார். ஆனால் உடல்நலக்குறைவு காரணமாக முதல்வரின் பயணம் ஒத்திவைக்கப்பட்டது. மருத்துவ சிகிச்சை ஓய்வுக்கு பிறகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீண்டும் வழக்கமான பணிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் வரும் 11, 12ஆம் தேதிகளில் கோவை, திருப்பூர் மாவட்டங்களுக்கான சுற்றுப்பயணம் திட்டமிடப்பட்டுள்ளது. இவ்விரு மாவட்டங்களில் கள ஆய்வு நடத்தி அரசின் திட்டங்களை தொடக்கி வைக்கும் முதல்வர் சாலை வலமும் சென்று மக்களை சந்திக்க உள்ளார். தென்காசி மாவட்டம் தலைவன்கோட்டை கிராமத்தை முன்மாதிரியாக வைத்து அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் தனி மனித சுதந்திரம் பாதுகாப்பாக உள்ளதை உறுதிப்படுத்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் தலைவன்கோட்டையில் சிலரை அவதூறாக பேசி மிரட்டல் விடுத்ததாக தொடரப்பட்ட வழக்கில் திருமலைச்சாமி என்பவருக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இதை எதிர்த்து திருமலைச்சாமி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மேல்முறையீடு செய்தார். இந்த மனு மீதான விசாரணையின் போது புகார்தாரர் முனியம்மாள் பிற சமூக மக்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள குடிநீர் குழாயிலிருந்து தண்ணீர் பெறுவது கடினமாக இருப்பதாக நீதிபதி மஞ்சுளாவிடம் தெரிவித்தார். இதையடுத்து தலைவன்கோட்டை பகுதியில் போதிய எண்ணிக்கையில் குடிநீர் குழாய்கள் பொருத்தி அறிக்கை தாக்கல் செய்ய தென்காசி மாவட்ட ஆட்சியருக்கு நீதிபதி உத்தரவிட்டார். இந்நிலையில் நீதிபதி மஞ்சுளா முன்பு மீண்டும் அந்த மனு விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் 17 குடிநீர் குழாய்கள் பொருத்தப்பட்டு தினமும் 3 மணி நேரம் குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதாக அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. பாதிக்கப்பட்டோர் தரப்பில் தற்போது எந்த பாகுபாடும் இல்லை என தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து ஒருவரின் தனிமனித சுதந்திரம், அடிப்படை உரிமை யாராலும் எந்த நிலையிலும் மீறப்படவில்லை என்பதை அனைத்து துறை அதிகாரிகளும் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும், அடிப்படை தேவைகள் தொடர்பான பொது வளங்கள் சாதிய பாகுபாடு இன்றி அனைவருக்கும் கிடைப்பதை உறுதி செய்ய அனைத்து மாவட்ட நிர்வாகமும் குழு அமைத்து கண்காணிக்கவும் உத்தரவிட்டு வழக்கை 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கோயில் திருவிழா நடத்துவது தொடர்பாக இரு சமூகத்தினரிடையே மோதல் ஏற்பட்டது. நீதிகாத்த மாரியம்மன் கோயிலில் ஐப்பசி மாதம் திருவிழா நடத்த வேண்டிய சமூகத்தினரும் ஆடி மாதமே திருவிழா நடத்த முற்பட்டதற்கு ஆடி மாதம் திருவிழா நடத்த வேண்டிய சமூகத்தினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். பேச்சுவார்த்தை நடத்த வந்த அதிகாரிகள் பூஜைக்காக அவர்கள் நட்டு வைத்த கம்பத்தை அகற்றச் சொன்னபோது கோயிலில் கூடிய பெண்கள் சாமியாடி எதிர்ப்பு தெரிவித்தனர். அதை மீறி அதிகாரிகள் கம்பத்தை அகற்றியதற்கு பெண்கள் உள்ளிட்ட பக்தர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு நிலவியது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே மல்லசமுத்திரத்தில் மனைவியை கொலை செய்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக நாடகமாடிய கணவரை காவல்துறையினர் கைது செய்தனர். தனபால், கீதா தம்பதியினரிடையே அடிக்கடி தகராறு இருந்து வந்துள்ளது. சம்பவத்தன்று மதுபோதையில் மனைவியின் கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டு தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறி தனபால் நாடகமாடியுள்ளார். கீதாவின் சகோதரி கொடுத்த புகாரின் பேரில் உடற்கூறு ஆய்வில் கொலை உறுதியானது. இதனையடுத்து தனபால் கைது செய்யப்பட்டார். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே உள்ள அதிலவாக்கம் கிராமத்தில் மாந்தோப்பிலிருந்து காவலாளி கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திராவைச் சேர்ந்த மணி என்பவர் கழுத்தில் கத்திக்குத்து காயங்களோடு சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார். மாந்தோப்பின் உரிமையாளர் அளித்த தகவலின் பேரில் பெண்ணாலூர்பேட்டை காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர்.
2024-25 ஆண்டில் தமிழ்நாடு ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்குநரகம் விசாரித்து வரும் ஊழல் வழக்குகளின் எண்ணிக்கை 48 விழுக்காடு அதிகரித்துள்ளது. இந்த ஆண்டு 681 வழக்குகளை ஊழல் தடுப்பு இயக்குநரகம் விசாரித்து வருகிறது. கடந்த சில ஆண்டுகளாக ஊழல் வழக்கு விசாரணை குறைந்து வருவதாக கவலை தெரிவிக்கப்பட்டது. 2022-23 ஆண்டில் 389 குற்றச்சாட்டுகள் மட்டுமே விசாரிக்கப்பட்டன. 2023-24 இது 460 அதிகரித்தது. விசாரணை வளையத்தில் உள்ள அரசு ஊழியர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டு 1217 இருந்தது. இந்த ஆண்டு 1729 42 விழுக்காடு அதிகரித்துள்ளது. இந்த ஆண்டு 129 பேர் மீதான ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டை விட 33% அதிகமாகும். அதே நேரம் கீழ்நிலை மற்றும் இடைநிலை ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளை லஞ்சம் வாங்கும்போது பிடிக்கப்பட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும், செல்வாக்குமிக்க உயர்நிலை அதிகாரிகள் மீதான வழக்குகள் உரிய முக்கியத்துவத்துடன் கையாளப்படுவது இல்லை என்றும் ஊழல் எதிர்ப்பு செயற்பாட்டாளர்கள் விமர்சித்துள்ளனர். புதிய தலைமுறை செய்தியின் எதிரொலியாக கொடைக்கானலில் உள்ள சின்னூர் மலை கிராமத்திற்கு புதிய பாலம் கட்டும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே உள்ள சின்னூர் மலை கிராம மக்கள் சாலை வசதி இல்லாமல் அவதிப்பட்டு வந்தனர். குறிப்பாக விவசாய விளைபொருட்கள், ரேஷன் பொருட்கள் மட்டுமல்லாமல் உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்களை கூட டோலி கட்டி தூக்கிச் செல்லும் நிலையில் சிரமப்பட்டு வந்தனர். இதை புதிய தலைமுறை நேரடி கள ஆய்வு செய்து செய்தியாக வெளியிட்டது. இந்நிலையில் வனத்துறையினர் அனுமதியோடு சாலை அமைக்கும் பணிக்கு இடையூறாக இருந்த மரங்கள் அகற்றப்பட்டு சாலை மற்றும் பாலம் கட்டும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. கிருஷ்ணகிரி மாவட்டம் இருதுக்கோட்டை அருகே வேன் மோதி சிறுமி உயிரிழந்ததை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் இருதுக்கோட்டை அருகே தனியார் பள்ளி வேன் மோதி 3 வயது ஆபியா என்ற சிறுமி உயிரிழந்தார். வேனிலிருந்து இறங்கிய உடனேயே சிறுமி முன்சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து 300க்கும் மேற்பட்ட உறவினர்கள் அஞ்சட்டி சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டு வேன் ஓட்டுநர் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். வேனில் உதவியாளர் இல்லாதது குறித்தும் பள்ளி நிர்வாகத்தின் அலட்சியம் பற்றியும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டன. பெரம்பலூர் மாவட்டம் சில்லக்குடி கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு செல்லும் பாதையில் இருந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டுள்ளன. பள்ளிக்கு செல்லும் வழி தனிநபர் பட்டாவில் இருந்ததால் சில நாட்களுக்கு முன்பு அந்த இடம் வேலி அமைக்கப்பட்டு அடைக்கப்பட்டது. இதனால் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பள்ளியின் நீர்வழி பாதையில் சென்று வந்தனர். மேலும் பள்ளியின் நுழைவாயிலில் இருந்த முனீஸ்வரன் கோயில் அருகே சிலர் கொட்டகை அமைத்து ஆக்கிரமித்திருந்தனர். இதுகுறித்து புதிய தலைமுறை செய்தி வெளியிட்டதை அடுத்து ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன. புதுக்கோட்டை மாவட்டம் திருவேங்கை வாசலில் உள்ள புகழ்பெற்ற வியாக்கபுரீஸ்வரர் கோயில் 4 நாட்களாக இருளில் மூழ்கியுள்ளது. கனமழையின் காரணமாக கோயிலில் இருந்த பழமை வாய்ந்த மரம் ஒன்று சாய்ந்து விழுந்தது. இதனால் கோயிலின் பக்கவாட்டு சுவர் இடிந்து விழுந்ததோடு மின்சார வயர்களும் துண்டிக்கப்பட்டு கடந்த 4 நாட்களாக கோயில் இருளில் மூழ்கியுள்ளது. மின்சாரம் இல்லாததால் உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்கள் தெய்வ வழிபாடு செய்ய முடியாமல் சிரமப்படுகின்றனர். உடனடியாக மரத்தை அகற்றி மின்சார வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகையில் நடைபெற்று வரும் 4வது ஆண்டு புத்தக திருவிழாவில் பாரம்பரியமான மான்கொம்பு நடனம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. தவில் மற்றும் பறை இசையுடன் சுமார் 10 நாட்டுப்புற கலைஞர்கள் தங்கள் கைகளில் மான்கொம்புகளை ஏந்தியபடி நடனமாடினர். இந்த வித்தியாசமான மற்றும் கண்கவர் நடனம் புத்தக திருவிழாவுக்கு வந்திருந்த பார்வையாளர்களையும் பொதுமக்களையும் வெகுவாக கவர்ந்தது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள கோட்டையூர் மற்றும் வேலங்குடி கிராம மக்கள் தங்களது பாரம்பரியத்தை நிலைநாட்டும் வகையில் 180 ஆண்டுகளுக்கும் மேலாக மாட்டு வண்டிகளில் சென்று குலதெய்வ வழிபாடு செய்து வருகின்றனர். அழகர் மலைக்கு செல்லும் இந்த வழிபாட்டுக்காக 25க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகளில் குடும்பமாக அவர்கள் பயணம் செய்கின்றனர். பிள்ளையார்பட்டி மற்றும் திருப்பத்தூர் வழியாக செல்லும் அவர்களின் பயணம் நவீன வாகன போக்குவரத்துக்கு மத்தியில் ஒரு பாரம்பரிய நிகழ்வாக திகழ்கிறது. நாளை அழகர் கோவிலை அடைந்து பெருமாளை வழிபட்ட பின்னர் 18ஆம் படி கருப்பசாமிக்கு கிடா வெட்டி அன்னதானம் வழங்குகின்றனர். இது தலைமுறையாக தொடரும் ஒரு பாரம்பரிய பயணம் என கூறுகின்றனர்.
சென்னையின் மாஸ் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம் சேவைகள் தற்போது சென்னை மெட்ரோ ரயிலுடன் ஒருங்கிணைக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதற்கு மத்திய ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த ஒருங்கிணைப்பு சென்னை நகரில் போக்குவரத்து சேவைகளை எளிதாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் MRTS சொத்துகள் மற்றும் ரயில் பெட்டிகள் தமிழ்நாடு அரசுக்கு மாற்றப்படும் எனவும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. மதுரையில் தூய்மை பணியாளரை மிரட்டியதாக மாநகராட்சி சுகாதார ஆய்வாளர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மாட்டுத்தாவணி காய்கறி சந்தையில் தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்த போது சுகாதார ஆய்வாளர் முருகையா சாதி ரீதியாக இழிவுபடுத்தி மிரட்டியதாக தூய்மை பணியாளர் அழகர் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். இதன் பேரில் சுகாதார ஆய்வாளர் முருகையா மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் மாட்டுத்தாவணி காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் மனைவியின் சகோதரி வீட்டுக்கு புர்கா அணிந்து சென்று கத்தியை காட்டி மிரட்டி தங்க நகை மற்றும் பணம் பறித்த நபர் கைது செய்யப்பட்டார். கடந்த 31ஆம் தேதி தன்வீர் அகமது என்பவர் திருமண அழைப்பிதழ் வைப்பது போல வந்து கொள்ளையடித்துச் சென்ற 30 சவரன் தங்க நகையை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இந்நிலையில் கொள்ளைச் சம்பவத்தில் ஈடுபட்டவரை 5 நாட்களுக்குள் பிடித்த காவலர்களை ஆம்பூர் துணை காவல் கண்காணிப்பாளர் குமார் பாராட்டினார். கேரளாவிலிருந்து மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்த குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ரயிலின் என்ஜினில் திடீரென தீப்பற்றியதால் பதற்றம் ஏற்பட்டது. அந்த ரயிலில் புனலூர் செங்கோட்டை இடையிலான மலைப்பாங்கான பகுதியை கடக்க இரட்டை என்ஜின்கள் பொருத்தப்படும். இதற்காக புனலூர் நிலையத்தில் கூடுதல் என்ஜின் பொருத்திக் கொண்டிருந்த போது திடீரென தீப்பற்றியது. இதை கண்ட ஊழியர்கள் சற்றும் தாமதிக்காமல் தீயணைப்பான்களை கொண்டு நெருப்பை அணைத்தனர். அதன் பிறகு ரயில் புறப்பட்டுச் சென்றது. விபத்து குறித்து ரயில்வே அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். கைதிகளை சிறை காவலர்கள் தாக்குவதற்கு யார் அதிகாரம் வழங்கியது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. மதுரை அவனியாபுரத்தை சேர்ந்த ஹரிஹரசுதன் சிறையில் தாக்கப்பட்ட விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட திருச்சி சிறை டிஐஜி பழனி, துணை ஜெயிலர் மணிகண்டன் ஆகியோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி தாயார் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஜெகதீஷ் சந்திரா, பூர்ணிமா அமர்வு கைதிகளை சிறை காவலர்கள் தாக்குவதற்கு யார் அதிகாரம் வழங்கியது என கேள்வி எழுப்பியது. மனுதாரரின் மகன் தாக்கப்பட்டு இருந்தால் இந்த நீதிமன்றம் சிறை காவலர்களுக்கு கடும் கண்டனத்தை தெரிவிக்கிறது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இந்த விவகாரத்தில் திருச்சி மாவட்ட நீதிபதியின் விசாரணை அறிக்கையையும் மருத்துவ அறிக்கையையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தேவைப்படும் பட்சத்தில் திருச்சி சிறையில் உள்ள மனுதாரர் மகன் காணொலி மூலமாக விசாரிக்கப்படுவார் என கூறி இந்த வழக்கில் அரசு தரப்பில் உரிய பதில் அளிக்கவும் ஆணையிட்டனர். ராவணனின் தலை வெட்டப்படும் போது மீண்டும் மீண்டும் முளைப்பது போல பெண்களின் அந்தரங்க வீடியோக்களும் அழிக்கப்பட்டால் மீண்டும் இணையத்தில் வெளியாவதாக சென்னை உயர்நீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. இணையத்தில் பரப்பப்பட்ட தனது வீடியோக்களை நீக்க கோரி பெண் வழக்கறிஞர் ஒருவர் தாக்கல் செய்த வழக்கில் சட்டவிரோத இணையதளங்களை முடக்க நடவடிக்கை எடுக்கப்பட உத்தரவிடப்பட்டது. மேலும் அந்தரங்க வீடியோக்களை அழிப்பது தொடர்பாக மத்திய அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை தாக்கல் செய்ய ஏதுவாக வழக்கின் விசாரணை வரும் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் தங்களது கட்டுமானம் தொடர்பான விளம்பரங்களின் நம்பகத்தன்மையை கண்காணிக்க குழு அமைக்கப்பட்டிருப்பதாக ரெரா தலைவர் சிவதாஸ் மீனா தெரிவித்துள்ளார். கட்டுமான நிறுவனங்கள் தங்களது பணியை தொடங்க விரைவாக பதிவு செய்யப்படுவதையும் வீடு வாங்குவோருக்கு அவர்கள் அளிக்கும் வாக்குறுதிகள் உண்மை தன்மையுடன் உள்ளதா என்பதை உறுதி செய்யவும் தமிழ்நாடு கட்டுமான மனை ஒழுங்குமுறை ஆணையம் புதிய விதிகளை நேற்று முதல் அமல்படுத்தியுள்ளது. அதில் நீர்நிலை பகுதிகளில் கட்டுமானம் எழுப்ப அனுமதி கொடுக்கப்படாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓவரால் செக்டர் பொறுத்தவரை பார்த்தா தமிழ்நாடுல ரியல் எஸ்டேட் செக்டர் நல்லா பண்ணிட்டு இருக்கு. இதை நம்ம ஜிடிபியில் ஒரு திட்டக்கிட்ட ஒரு 10-12% ஒரு பங்களிப்பு இந்த ரியல் எஸ்டேட் செக்டருக்கு இருக்கு. வர காலங்களில் ரியல் எஸ்டேட் செக்டரோட கண்ட்ரிபியூஷன் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். உண்மையான இந்தியன் யார் என்பதை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீர்மானிக்க முடியாது என்று காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி ராகுல் காந்திக்கு ஆதரவாக கருத்து கூறியுள்ளார். சீனாவுடனான எல்லை மோதல் விவகாரத்தில் இந்திய ராணுவத்தை அவமதிக்கும் வகையில் ராகுல் காந்தி பேசியதாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றது. இதில் நீங்கள் உண்மையான இந்தியராக இருந்தால் இப்படி கூற மாட்டீர்கள் என நீதிபதிகள் கருத்து கூறியிருந்தனர். இதுபற்றி ராகுலின் சகோதரியும் காங்கிரஸ் எம்பியுமான பிரியங்கா காந்தி கருத்து தெரிவித்துள்ளார். அப்போது இந்திய ராணுவம் குறித்து ராகுல் காந்தி தவறாக எதுவும் கூறவில்லை என்று விளக்கினார். எதிர்க்கட்சித் தலைவர் என்ற முறையில் அரசை கேள்வி கேட்கும் உரிமை ராகுல் காந்திக்கு இருப்பதாக பிரியங்கா சுட்டிக்காட்டினார்.
தனது சகோதரர் ஒருபோதும் ராணுவத்தை பற்றி தவறாக பேச மாட்டார் என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் யார் உண்மையான இந்தியன் என முடிவு செய்யும் அதிகாரம் நீதிமன்றத்திற்கு இல்லை என்றும் பிரியங்கா காந்தி தெரிவித்தார். இன்ஸ்டாகிராமில் 1000க்கும் மேற்பட்ட ஃபாலோவர்ஸ்களை கொண்ட பப்ளிக் அக்கவுண்டுகள் மட்டுமே இனி லைவ் அம்சத்தை பயன்படுத்த முடியும் என புதிய கட்டுப்பாட்டை மெட்டா நிறுவனம் கொண்டு வந்துள்ளது. இந்த மாற்றங்கள் தற்போது இந்தியாவில் ஆண்ட்ராய்டு மற்றும் ஐபோன் பயனர்களுக்கு அமலுக்கு வந்துள்ளது. புதிய தகுதி வரம்புகள் லைவ் மூலம் தங்கள் பார்வையாளர்களை ஈர்க்க முயற்சிக்கும் சிறிய கிரியேட்டர்களுக்கு பெரும் சவாலாக இருக்கும். பல இன்ஃப்ளூயன்சர்கள் லைவ் செஷன்கள் மூலம் தங்கள் ஃபாலோவர்ஸ்களோடு நேரடியாக தொடர்பு கொண்டு வளர்ந்தனர். தற்போது இந்த வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்காமல் போகலாம் என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். 14 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டின் பொருளாதாரம் மீண்டும் இரட்டை இலக்க வளர்ச்சியை எட்டியுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 9.69 விழுக்காடு மதிப்பிடப்பட்ட 2024-25 ஆண்டுக்கான தமிழ்நாட்டின் மாநில பொருளாதார வளர்ச்சி விகிதம் இப்போ 11.19 விழுக்காடா உயர்ந்திருக்கு. இதுக்கு முன்ன 2010-11 நிதியாண்டுல நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் ஆட்சியில தான் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி 13.12 விழுக்காடா இருந்துச்சு. 14 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கழக ஆட்சியில இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு எட்டியிருக்கு. சென்னை தாம்பரம் போரூர் சாலையிலிருந்து நேரடியாக விமான நிலையத்திற்கு வாகனங்கள் வரும் வகையில் புதிய மேம்பால சாலை அமைக்க விமான நிலைய ஆணையம் திட்டமிட்டுள்ளது. இதற்கான விரிவான திட்ட அறிக்கையை தமிழக அரசிடம் சமர்ப்பித்து விமான நிலைய ஆணையம் அனுமதி கேட்டுள்ளது. இச்சாலை அமைக்க அனுமதி கிடைத்தால் ஜிஎஸ்டி சாலையில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசல் குறையும். அதனால் பயணியர் மற்றும் சரக்கு வாகனங்களுக்கான நேரமும் மிச்சமாகும். மற்ற ஊர்களிலிருந்து வரும் சரக்கு வாகனங்களும் மிக எளிமையாக விமான நிலையத்தை அணுக முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.